ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஃப்ளாஞ்ச் அலைன்மெண்ட் கிட்டு. இந்த ஃப்ளாஞ்ச் அலைன்மெண்ட் கிட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர், அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது ஆப்ரேஷன் சம்மந்தமான பேசிக்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா அதுக்கு உள்ள கரண்ட் வேக்கன்சிஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இப்போ நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வந்து சென்னை, மும்பை, கொச்சின் இந்த 3 ரீஜனில் வந்து எங்கெங்கெல்லாம் வாக்கின் இன்டர்வியூ நடக்குதோ, ரெண்டாவது அங்கே எங்கெங்கெல்லாம் வேக்கன்சிஸ் இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம். ஓகேங்களா? இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது நம்மளுடைய இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சரை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளாஞ்ச் அலைன்மெண்ட் கிட்டு. இந்த ஃப்ளாஞ்ச் அலைன்மெண்ட் வந்து எதுக்காக வேண்டி பண்ணணுங்கிறத அதில் பார்க்கலாம். இப்போ ஃப்ளாஞ்சுன்னு சொல்கிறது வந்து என்னதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வெல்டிங் ஜாயின்ட்ஸ் வந்து அடிக்கும்போது பர்மனன்ட் ஜாயிண்ட் ஆயிரும். இதே வந்து டெம்பரரி ஜாயின்ட்ஸு ஆர் ரிமூவபிள் ஜாயின்ட்ஸாக வந்து வைக்கணும்னா நம்ம வந்து அதில் வந்து ஃப்ளாஞ்ச் ஃபிட்டிங்ஸ் வந்து போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்போடைய சைஸை பொறுத்து வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துல ஃப்ளாஞ்ச் ஜாயின்ட்ஸ் போடுவோம். அப்போ ஒரு வால்வ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வால்வை இன்ஸ்டால் பண்ணதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பேடிங் போடுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து பக்காவாக இருக்கணும். இந்த அலைன்மெண்ட் வந்து பக்காவாக இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா உங்களுக்கு வந்து லீக்கேஜ் வரும். ரெண்டாவது ஹோல் டு ஹோல் மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து போல்ட் வந்து போட்டு டைட் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஞ்ச் அலைன்மெண்ட் வந்து பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த வேலைகள் முன்னாடி இருந்த டூல்ஸை விட இப்போ வந்து அட்வான்ஸான நல்ல டூல்ஸ் வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து வேலையை முடிக்க வைக்குது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலைன்மெண்ட் டூலு. இந்த அலைன்மெண்ட் டூல் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் ரேஞ்ச் இருக்குல்ல, அதே மாதிரி ரேட்செட்டை வந்து தந்துடுவாங்க, அதை வச்சு டைட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஜாக் வச்சு அடிக்கிறது. இந்த 2 டைப் இருக்குது. இதில் வந்து ஃப்ளாஞ்ச் அலைன்மெண்ட் வந்து நம்ம வந்து 1 இன்ச் ஃப்ளாஞ்சில் இருந்து நம்ம 45 இன்ச் ஃப்ளாஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சாதாரணமாக ஒரு ஃப்ளாஞ்சில் வந்து பேரலிசம் செட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ளாஞ்சாக இருந்துச்சுன்னா நம்ம ஹோல் பாரி போட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதோடைய அலைன்மெண்ட்டு கொண்டு வந்துடலாம். அப் டு நீங்கள் வந்து 8 இன்ச்சு ஆர் 10 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து ஹோல் பாரியோ பெரிய லிவரையோ போட்டு நம்ம வந்து கொண்டு வர முடியும். இதே இது பெரிய உங்களுக்கு வந்து ஃப்ளாஞ்சஸ் இருக்குது. அந்த ஃப்ளாஞ்சஸில் வந்து கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும்? ஏன்னா ஹைட்ரோ கார்பன் லைனில் ஃப்ளாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட்டு 3 mmக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி, ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து 3 mmக்கு மேலே போகக்கூடாது. ரோட்டரி எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 0.5 mm வந்து கிளியரன்ஸ் அக்செப்டன்ஸு. இது வந்து ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்னால உங்களுக்கு வந்து 3 mm வரைக்கும் கொடுப்பாங்க. இதில் வந்து அலைன்மெண்ட் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? லீக்கேஜ் வந்து வராதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை மேட்ச் பண்ணுவோம். இப்போது ஒரு 45 இன்ச்சு ஃப்ளாஞ்ச் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த ஃப்ளாஞ்சில் வந்து நம்ம வந்து ஒரு 45 இன்ச்சு ஒரு வால்வை வந்து எரெக்ஷன் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் கிட்டு வந்து போடணும். இது வந்து எதுக்காக வேண்டி போடுவோம்னு பார்த்திங்கன்னா வால்வில் வந்து நிறைய டைப் வால்வ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வால்வ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வால்வ். இந்த பட்டர்ஃப்ளை வால்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாடி போல்ட் வரும். அந்த பாடி போல்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஹோல் டு ஹோல் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டட்டை ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கி இருக்கக்கூடிய எல்லா போல்ட்டும் ஈஸியாக உள்ள போயிடும். ஒரு 45 இன்ச்சு 600 ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வால்வை வந்து நீங்கள் வந்து போடுறீங்கன்னா அதோடைய ஸ்பேனல் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 mm வரும். ஓகேங்களா? 100 mm 100 ஸ்பேனல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. அப்போ அந்த ஃப்ளாஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். இதை வந்து ஒரு ஹோல் பாரி போட்டோ இல்லை வேறு ஏதாவது லிவரேஜ் வச்சோ உங்களுக்களால் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இது ஹைட்ரோ கார்பன் ஆர் கேஸ் லைனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து 3 mmக்கு கேட்பாங்க. ரெண்டாவது நம்முடைய ஹோல்ஸ் மேட்ச் ஆகணும், அதான் மெயின்.
அதுக்குமே பார்த்தீங்கன்னா லைன் கீழே டவுனாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா லைன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸில் வந்து பேக்கிங் பக்காவாக கொடுத்துருக்கணும். ரெண்டாவது பேக்கிங், அதாவது சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து டெம்பரரி சப்போர்ட்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அதில் ஸ்ப்ரிங் சப்போர்ட் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் சப்போர்ட் வந்து லாக் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு ஃப்ளாஞ்சை வந்து லூஸ் பண்ணோம்னா அது கீழே டவுன் ஆயிரும். அப்போ பழையபடியும் நம்மளுக்கு வந்து ஒரு வால்வை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ நம்ம இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிகல், அதாவது ரேடியல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்துடுவோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ராலிக் ஜாக்கு இப்போ 45 இன்ச்சு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 டன் வரைக்கும் லோடு இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை வச்சு பண்ணுவோம்னா க்ரெயின் வச்சு பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து க்ரெயின் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வெர்டிக்கல் லோடை வந்து ஓரளவு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம வந்து வெர்டிக்கல் லோடை கொண்டு வந்துடலாம். இல்லை நம்ம வந்து ஓரளவு சைடில் உள்ள ஃப்ளாஞ்சை வந்து போடலாம்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பாடி போல்ட் இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக் ஆயிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து இந்த பாடி போல்ட்டை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு க்ரெயின் வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு சைடில் வந்து நம்ம வந்து அலைன்மெண்ட் வந்து க்ரெயின் வச்சு பண்ணிட்டோம். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் இறங்கி கிடக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டில் ஜாக், அதாவது ஹைட்ராலிக் பாட்டில் ஜாக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 டன்னு ஒரு ஜாக்கை எடுத்துகிட்டு வந்து ஜாக்கி பண்ணிங்கன்னா அது ஈஸியாக மேலே வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து வெர்டிகல், ரேடியல் வந்து பார்த்தீங்கன்னா 0 கொண்டு வந்துடலாம். அப்போ ஃபேஸ் அவுட்டு தான் இருக்கும். இந்த ஃபேஸ் அவுட்டை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து வால்வு வந்து வெளியே ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த இடத்துல வந்து இந்த அலைன்மெண்ட் கிட்டோடைய மூவபிள் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எப்படின்னா, ஒரு ஹோலுக்கு உள்ளே வந்து இந்த அலைன்மெண்ட் கிட்டோடைய ராடு வந்து போயிட்டு செட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எந்த இடத்த ப்ரெஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு லெக் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? இப்படி 2 லெக், ஒரு லெக்கு ஸ்டேஷனரியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் இன்னொன்று மூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். மூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல ப்ரெஷர் கொடுக்க அது வந்து உள்ளே தள்ளும். ஓகேங்களா? அப்போ 1 பை 1 வந்து மெதுவாக நம்ம வந்து லோடு கொடுக்க அது வந்து இன்ச்சு பை இன்ச்சாக உள்ளே போகும். உள்ளே போயிட்டு உங்களுக்கு 0 அலைன்மெண்ட் வந்து கொண்டு வந்து தந்துடும். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரிசிஷனாக வேணாலும் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து பண்ண முடியுங்க. அது எவ்வளோ பெரிய ஃப்ளான்ஜாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த டூலோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இடத்துல, அதாவது சப்போர்ட்ஸ் நிறையவோ இல்லை ஒரு பீம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஃபவுலிங் ஆனாலோ இந்த டூல் வந்து போடுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது, ஓப்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பைப்லைனில் இருக்கிறதுனா சூப்பராக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். சில கன்ஜஸ்டடான இடத்துல வந்து இந்த டூல் வந்து போட முடியல. ஓகேங்களா? இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போடணும். ரெண்டாவது, இதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைனில் வந்து இன்சுலேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸபிள் லைனில் வந்து ஒரு லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு லெக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்வுடைய ஃப்ளான்ஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹைட்ராலிக் யூஸ் பண்ணால் ஹைட்ராலிக் வச்சு அடிங்க, இல்லை ரேச்சட் யூஸ் பண்ணிங்கன்னா ரேச்சட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி நீங்கள் வந்து கொண்டு வரலாம். இப்படி ஒரு மெத்தட் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஃப்ளான்ஜ் அலைன்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னர் பேக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ரெண்டாவது, நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் பேக்கில் உள்ளது. ஓகேங்களா? இந்த டூல்ஸ் வந்து யாராவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது, இதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இது உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.